இலங்கை கிழக்கு கதாநாயகன் பிள்ளையான் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பல அப்பாவி மக்கள்ற மனதை வென்ற ஒரு கதாநாயகன் தான் சொல்லலாம். 2004 தொடக்கம் 2009 ஆண்டு காலப்பகுதிகளையும் தாண்டி இப்ப வரைக்கும் தெரிந்தும் தெரியாமலும் நடக்கின்ற சில நல்ல விடயங்கள், அப்பாவி மக்களுக்காக செய்யப்படுகின்ற நல்ல விடயங்கள். நேற்று தெரியும் உங்களுக்கு, பிள்ளையான் கைது செய்யப்பட்ட வேளையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெடிகொளுத்தி கொண்டாடின சம்பவம் பலராலும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் கருதப்படுது. ஆனால் ஒரு சிலரால் இது பிறரால் தூண்டிவிடப்பட்டது, மது போதையில் செய்யப்பட்டது, இப்படி நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஆதரவாளர்கள் யாருடைய சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் இந்த பிள்ளையானோட. ஸோ இந்த காரணம் நம்ம பார்க்க போகிறது பிள்ளையான் எதற்காக கைது செய்யப்பட்டது, என்னென்ன விடயங்கள், இவர் மீதான குற்றச்சாட்டுகள் என்னென்ன, இவருடைய கைதினூடாக எதிர்காலத்தில் எந்தெந்த முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்பட இருக்கணும் என்ற ஒரு வாய்ப்பு எந்த அளவுக்கு அமைந்திருக்கிற தொடர்பான முழு விவரங்களை தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியை பார்க்க முதல்ல இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காம இருப்பீங்களாக இருந்தால் முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சரில் இதே மாதிரி வீடியோக்கள் நான் போடும்போது இந்த நோட்டிஃபிகேஷனோடாக உங்களுக்கு அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் எனப்படும் இந்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் உங்களுக்கு தெரியும். இவர் வரலாறு கடந்த காலங்களில் தமிழ் விடுதலை புலிகளில் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்து கொண்டு பின்னர் தனியாக பிரிந்து வந்தது. அதாவது கர்மா தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற அமைப்பில் இணைஞ்சு கொண்டவர். இணைஞ்ச பிறகு 2004 தொடக்கம் 2009 வரை காலப்பகுதிகளில் ஏராளமான இளைஞர் யுவதிகளை சுட்டுக் கொன்றது, கடத்தப்பட்டது, முக்கியமாக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கடத்தப்பட்டது, அரசியல்வாதிகள் கடத்தி கொலை செய்யப்பட்டது, இப்படியான நிறைய விஷயங்கள் பிள்ளையாண்மை என்ற பழி போடப்பட்டிருக்குது. உண்மை சம்பவம் அதுன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் பழி போடப்பட்டுள்ளது. ஸோ அந்த வகையில் இவருடைய ஒரு சில குற்றங்களுக்கான ஆதாரங்கள் சர்வதேசத்திலேயும் வெளிக்கொண்டது உங்களுக்கு தெரியும். இவருடைய சக தோழரான ஒருவர் வெளிநாட்டிலிருந்து ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சில கருத்துக்களை சர்வதேசத்துக்கு கொடுத்திருந்ததும் தெரியும். அதே போல இலங்கை அரசாங்கம் இது தொடர்பான பாதுகாப்பான ஒரு முறையான ஒரு விசாரணை ஆரம்பிக்குமாக இருந்தால் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறேன் என்று கூறியிருந்த வேளையில் திடீரென்று அவர் காணாமல் போனது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தற்போது பிள்ளையான், அதாவது நேற்றிரவு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வச்சு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? இன்றைய அதிகாலை வரைக்கும் எந்த ஒரு காரணமும் தெரியாமல் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதால் மக்கள் முழிச்சுக்கொண்டு தான் என்ன காரணத்துக்காக இது பிள்ளையான் கைது செய்யப்பட்டது, இனிமேல் பிள்ளையான் என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டதை விட அது முறையான ஒரு காரணத்தின் கீழே பிள்ளையான் கைது செய்யப்பட்டால் இனிமேல் வெளிவராது, இந்த பேய் வெளிவராது என்ற ரீதியில் மக்கள் ஆர்வமாக இருந்தார். ஸோ அந்த வகையில் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒருவர் கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி தற்போது போலீசாரால் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தாரும் இது தொடர்பாக விசாரணைக்காகத்தான் இவரை ஏற்கனவே இது தொடர்பான ஆதாரங்களை நாங்கள் சேகரித்து அதன் அடிப்படையில் தான் இதை நாங்கள் கைது செய்திருக்கோம் என்று சொல்லியும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வட்டாரம் தெரிவிக்குது. இந்த பிள்ளையான் ஒரு காலத்தில் தமிழ் விடுதலை புலிகளில் முக்கிய பொறுப்பாளராக இருந்தவர். பிறகு இலங்கை அரசோட, அதாவது 2004 ஆண்டு காலப்பகுதிகளில் பிரிஞ்சு வந்த கருணாம்பாண்ட கட்சியில் இணைஞ்சு பிறகு இலங்கை அரசோட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள், தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கை அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாகவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் பிள்ளையானுக்கும் கருணாவுக்கும் ஒரு சார்பாக இருப்பதன் காரணமாக இலங்கை அரசால் தற்போது அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்களால் அது அங்கீகரிக்கப்பட்டு பிறகு அந்த கட்சியை வச்சுக்கொண்டு இலங்கை அரசோட இணைந்து ஒரு மறைமுகமாக செயற்பட்ட ஒரு பாதாள உலக கோஷ்டி என சொல்லலாம். சிங்களவர்கள் மத்தியில் அது ஒரு பாதாள உலக கோஷ்டி, தமிழர்கள் மத்தியில் ஒட்டுக்குழு அல்லது இலங்கை அரசியல் துணைக்குழுவாக செயற்பட்டார்கள் தமிழர்கள் மத்தியில். அந்த காலகட்ட பகுதிகளில் வீதியோரங்களில், பத்தியோரங்களில், செத்தியோரங்களில் எல்லாம் சுட்டு கொல்லப்பட்டது காரணமாக மக்களுக்கு திட்ட தெளிவாக தெரிஞ்சது இவர்கள் தான் செய்தவர் என்று சொன்னேன். ஆனால் இவர்கள் மத்தியில் தற்போது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளூராட்சி எலெக்ஷன்களில் வரும்போதெல்லாம் கூட அவர்கள் தாங்கள் மக்களோட கதாநாயகன் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மக்கள் விரும்பும் ஒரு தமிழ் தலைமகன் என்ற மாதிரி தான் காட்டிக் கொண்டிருந்தவர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்ற பிறகு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா வெடிகுழுத்தி கொண்டாடப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். என்னன்னு சொன்னா அந்த அளவுக்கு மக்கள் கிழக்கு மாகாணத்துல மக்கள் ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டோ, நல்ல ஒரு பாசம் கொண்டோ, ஒரு அன்பு கொண்டோ, அல்லது ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவம் என்று சொல்லி அவர்கள் யாரும் அங்க அடிபணிந்திருக்கல. பயம் என்ற ஒன்றுல ஏதாவது எதிர்த்து திருப்பி கதைக்க போனா நாங்களும் இந்த பத்தசத்தை கால்வாயில்களை கிடப்போம் என்ற ஒரு பயம் என்ற அந்த உணர்வு ரீதியில தான் மக்கள் இவ்வளவு காலம் அகப்பட்டிருந்தவர்கள். தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த கைதுக்கு பின்னரான மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் மனநிலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
இதுவரை காலமும் கிழக்கு மாகாண மக்களுக்கு ஒரு தலைமைத்துவம், சிறந்த தலைமைத்துவம் நாங்கள் தான். இன்றைக்கு ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்ட நாங்கள் இன்றைக்கு நாங்கள் சுதந்திரமாக வாழ்றோம், மக்கள் இன்றைக்கு சுதந்திரமாக வாழ்றார்கள், பிள்ளைகள் உயிர்கள் பறிக்கப்படாமல் காப்பாற்றுறோம் என்று சொல்லி ஒரு பொய்யான பின்பத்தை மக்கள் மத்தியில் தோற்றுவிச்ச தலைமைத்துவங்கள் இன்றைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்குது. அதாவது சொல்லுவாங்க என்ன, அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்ல பழமொழியத்தான் இன்றைக்கு குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் இவ்வளவு காலம் வந்து ஒரு பிடிக்குள்ள இருந்தவைகள். இன்றைக்கு அரசாங்கம், இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்காட ஆட்சியாளர்களும் இந்த அரசாங்கமும் சரி இன்றைக்கு சரியான பாதையை நோக்கி போறதன் காரணமாக நிறைய மக்களுக்குரிய வழிமுறைகள் பிறகுது. ஆனால் இந்த செய்தியை பார்த்தப்ப நிறைய பேர் யோசிப்பீங்க, அரசியல் கைதிகள் வெளிவிடப்படல, காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான முடிவுகள் இல்லை, யுத்த குற்றங்களுக்குரிய விசாரணைகள் இல்லை, மெல்ல மெல்லமாக நடக்கும். தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுர அரசாங்கத்தில் அரசு கூட இப்போ பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறதுக்கான மும்முரமான நடவடிக்கை மேற்கொண்டிருக்குது. தமிழர்களுக்கு ஒரு எண்ணம் என்னென்னு சொன்னால், நானும் ஒரு தமிழன் தான், எனக்கும் ஒரு அபிலாசை இருக்கும், தமிழர்களுக்கான தமிழீழ தேச வங்காளங்களுக்கு பிரித்து தரப்பட வேணும், தமிழ் மொழியில் வந்து எல்லாமே நடைபெறணும், எல்லாம் சரியாக நடக்கணும், தலைவர் கேட்ட வழிமுறைகள் எல்லாம் சரியாக ஒருங்கிணைக்கப்பட்டு 13 அதிகாரிகளை காணி போலீஸ் அதிகாரங்களை வந்து கிழக்கு மாகாண வடகிழக்கு மாகாணங்களுக்கு தமிழர் வகையில் தரணும் என்று சொல்லி எல்லா அபிலாசைகளும் இருக்குது. ஆனால் ஒன்றை நீங்கள் யோசிக்கணும், இது இந்த இலங்கைக்குள்ள வந்து மூவின மக்கள் வாழ்றோம், அதில் பெரும்பான்மை என்ற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க ஆட்சியாளர்கள் கூட அந்த பெரும்பான்மைகள் இது வந்தவர்கள். திடீரென்று நாங்கள் தமிழருக்கு கேட்கல தங்கத்தட்டில் கூப்பிட்டு எங்களுக்கு கிலோ கணக்கில் தங்கத்தை போட்டு தர்றதுக்கு அவர் தயாராக இருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் சிங்களவர்கள் விட மாட்டார்கள். ஸோ எல்லாத்தையும் சரி செய்து கொண்டு ஒரு பாதையை நோக்கி அவர்கள் வரும்போது நாங்கள் அதுக்கான ஒத்துழைப்புகளை கொடுக்கணும். அதுக்காக எங்களோட தன்மானத்தில் வந்து எங்களோட உரிமைகள் இழந்து அவர்களோட காலடியில் மண்டிவிடணும் என்ற அவசியம் இல்லை. இருந்தும் ஒரு சில வழிமுறைகளை அவர்கள் ஒதுக்கி தருவார்கள். ஏனென்று சொன்னால் நான் அடிக்கடி சொல்ற விஷயம், அவர்கள் எங்களை போன்று வடுக்களை கடந்து வந்தவர்கள், தமிழர்களால் பாதிக்கப்பட்டில்லை, சிங்களவர்களால் பாதிக்கப்பட்டு எங்களை போன்ற வடுக்களை கடந்து வந்தவர்கள். ஸோ அவர்களுக்கு எங்களோட உணர்வுகளும் வழிகளும் விளங்கும். அதாவது நாங்கள் எந்த உரிமைக்காக போராடினோம் என்ற ஒரு உணர்வு வந்து அவைகளுக்கும் தெரியும். ஸோ அந்த வழியில் தமிழர்களுக்கான சில விஷயங்களை செய்து வரலாம். ஆனால் இலங்கையில் இடம்பெறுகிற இந்த மொழி ரீதியான மயமாக்கல், இன ரீதியான மயமாக்கல் எல்லாம் வந்து தற்போது இல்லை. எங்களோட ஒரு சில தமிழ் தலைமைத்துவங்கள் அதை வந்து பெருசாக தூக்கி பிடிச்சி தங்களோட அரசியல் சுகபோக வாழ்க்கையை வாழ நினைக்கணும், அல்லது அரசியல் தங்களோட நிலைப்பாட்டை வந்து உறுதி செய்ய பார்க்கணுமே தவிர, இலங்கை அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் ஒன்று தான். இந்த மூவினத்தை கூட இனிமேல் இல்லை, இலங்கையன் என்ற ஒரு வகைக்குள்ள கொண்டதுக்கு தான் இன்றைக்கு இந்த அரசு போராடி கொண்டிருக்குது. அப்போ அந்த வகையில் அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிள்ளையாண்ட கைது வந்து கடந்த காலங்களில் பிள்ளையாண்ட பேரில் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம். குழந்தை பிள்ளை கடத்தி ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி கொலை செய்யப்பட்டு தூக்கி எறிஞ்ச சம்பவம் எல்லார மனதையும் ஒரு பதற வச்ச ஒரு சம்பவம். முக்கியமான ஈவிரக்கமற்ற மிருகத்தையும் விட மோசமான ஒரு செயலை செய்தவங்க அந்த காலப்பகுதியில் இலங்கை அரசோடு சேர்ந்து. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத், இவர் தொடர்பான வழக்குகள் தான் தற்போது பிள்ளையான் வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அரசியல்வாதிகள் நிறைய பேர், அது மட்டுமல்ல இளைஞர் யுவதிகள் நிறைய பேர், இப்படி குற்றங்களை வந்து அடுக்கடுக்காக பிள்ளையார் மேலே கொண்டு போகலாம். இவையாவும் ஒரு முக்கியமான சமூகத்தில் தெரிந்த ஒரு அரசியல்வாதிகள் பிரமுகர்கள் என்றதால் வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட வழக்குகளாக பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த வடகிழக்கு மாகாணங்களில் எத்தனை இளைஞர் யுவதிகள் இன்றைக்கும் நீதி எங்கே கோர்றது, இது எங்கே போய் முறைப்பாடு செய்யறது தெரியாம ரோட்டுகளில், காட்டுகளில், வீட்டு வாசலில், முற்றங்களில், வீட்டுக்குள்ள வழியாக இழுத்து வந்து சுட்டு போட்டு இறந்த சம்பவங்கள் எத்தனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வடகிழக்கில் பிள்ளையானையோ கருணாயோ நீங்கள் எதிர்த்து ஏதாவது கதைச்ச அந்த சந்தர்ப்பத்தில் 2004ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில், அதுக்கு பிறகு பிற்பட்ட காலப்பகுதிகளில் நீங்கள் இவர்களை எதிர்த்து கதைச்சிங்கன்னு சொன்னால் எத்தனை உயிர்கள் பாதையோரங்களில், ரோட்டோரங்களில், வீட்டு வாசலில், வீட்டுக்குள்ள பெற்ற தாய் தகப்பன் கண்ணுக்கு முன்னால் விளையாடி கொண்டிருக்கும் போது எங்களோட கண்ணுக்கு முன்னால் எத்தனை சம்பவங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பதியப்படாத வழக்கு இல்லாத சம்பவங்கள். ஸோ இந்த பாவ கணக்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு வழக்கினூடாக வெளியே வந்திருக்கு. சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் என்ற கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர், இவர் அவருக்கான உயிரச்சுதல் வந்த காலப்பகுதிகளில் தான் ராஜினாமா செய்ய வழிகட்டவர். ஏனென்று சொன்னால், இவரை மிரட்டுறதுக்காக அந்த பல்கலைக்கழக பீடத்தில் வந்து டீன் டாக்டர் பாலசுகுமார் என்றவர் கடத்தப்பட்டு அவரை வச்சு கொண்டு இவரை வார்ன் பண்ணுறாங்க, நீ இதுலேருந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி. உண்மைக்குமே ஒரு துணைவேந்தர் பதவி வந்து நியமிக்கிறதும் அவர் அந்த பதவியிலிருந்து விலத்துறதும் அல்லது நீக்கிறது வந்து ஜனாதிபதியோட கையிலான் இருக்குது. அந்த காலப்பகுதியில் யார் ஜனாதிபதி இருந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிள்ளையானுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச. அந்த காலப்பகுதியில் இப்படியான ஒரு கொலை மிரட்டல் முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த ரவீந்திரநாத் அவர்கள் தான் ராஜினாமா செய்யணும்னு சொல்லி கடிதம் கொடுத்த வேளையில், ஆனால் பல்கலைக்கழக ஆணையம் வந்து இதை ஏற்றுக்கொள்ளலை. அவர்கள் இதை நிராகரித்தார்கள்.
ஆனால் உண்மைக்கும் ஒரு ஜனாதிபதி அவர்கள் கேட்ட கேள்விக்கு முன்வைத்த கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஏற்றுக்கொள்றது, இதை நிராகரிக்கிறது அல்லது இவரை பதவியில் தூக்குறது எல்லாமே வந்து ஜனாதிபதி கையில் இருக்குது. ஆனால் ஜனாதிபதி அந்த காலப்பகுதிகளில் வந்து தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்து வந்துட்டார். இருந்தும் அவரை கொழும்பிலிருந்து அவர் வேலைகளை செய்ய சொல்லி கொடுத்த இடத்துல தன்னுடைய மகளின் வீட்டில் இருந்து கொண்டு அவர் தன்னுடைய நாளாந்த கடமைகளை பார்த்து வந்தவர். இருந்தும் அரசில் சில உதவிகள் வேணும்னு சொல்லி, பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்ட டைமில் அவருக்கு வாகனங்கள் கூட வழங்கப்பட்டிருந்தது. ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அந்த செய்திகளை குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனால் இது கூட ஒரு சரியான முறையில் கண்காணிக்கப்பட்டு 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு மாநாட்டில் துணைவேந்தர் கலந்து கொண்டு அவர் திரும்புகிற வேளையில் அவரை வந்து கடத்திட்டாங்க. மகளார் வந்து அவருக்கு தொலைபேசி எடுத்த வழியில் அந்த தொலைபேசி வந்து வேலை செய்யலை. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டு பிறகு பல தரப்பட்ட நபர்களால் வந்து அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது. ஆனால் இருந்தும் எந்தவித பிரயோசனம் இல்லை. கடத்தினவர்கள் இன்னார்தான் சொல்லி வெளிப்படையாக தெரிஞ்சு கூட, அரசு தான் அதற்கு முற்றுமுழுக்க ஆரம்பம் தெரிஞ்சு கூட அதை வழி நடத்தினதாரு அரசு, செய்ததாரு பிள்ளையார். ஸோ இது தொடர்பான வழக்கு பதிவுகள் வந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஏன் தோண்டி எடுக்கப்படுகிறது? உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் அதாவது டிசம்பர் மாதத்தில் வந்து அனுரகுமார திசாநாயக்கா வந்து ஒரு செய்தியை வெளியிட்டவர். அதாவது எதிர்வரும் காலங்களில் அரசியல் பழிவாங்கல்கள் என்று நீங்கள் கூறினாலும் பரவாயில்ல, ஆனால் நிறைய அரசியல்வாதிகள், நிறைய பிரமுகர்கள் வந்து நீங்கள் பலதரப்பட்ட விசாரணைகளுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னு சொன்னால் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையகத்தோடு சேர்ந்து மோசடி தொடர்பான விசாரணைகள் கிட்டத்தட்ட 4400 கோப்புகள் விசாரிக்கப்பட்டிருக்குது. 2ஆம் மாதம் தொடக்கத்தில் இருந்து எல்லாமே வந்து ஆதாரங்களோட ஒவ்வொன்றாக வெளியே வரும். ஸோ அவர் கூறின மாதிரியே கடந்த 2ஆம் மாதத்திலிருந்து ஒவ்வொரு அரசியல்வாதிகள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டு ஒவ்வொரு எம்பிமார், தற்போது பெரிய பிரமுகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதியோட வீட்டில இருந்து ஒருத்தரையும் விட்டு வைக்கல, எல்லாருமே மோசடியில் ஈடுபடுறீங்க. ஜோசித ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, பாட்டி மஹிந்த ராஜபக்ச, கோத்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச எல்லாரும் ஒருத்தரையும் விடல. ஏன்னா அந்த அளவுக்கு ஊழல்கள் நிறைஞ்சிருக்குது. கிளீன் ஸ்ரீநகரான பேரில் இப்போ அதுகள் கழுவி துடைக்கப்பட்டு கொண்டிருக்குது. மக்களையோ எதிர்கட்சியோ முன்னாள் அமைச்சர்களையோ கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி வேறொரு பாதையில் திருப்பி விட்டுட்டு அரசாங்கம் எந்தவித இடையூறும் இல்லாமல் தன் வேலைப்பாடுகளை சரியாக செய்யணும் இருக்கு. அதில் ஒரு அங்கமாக எந்த பிள்ளையாண்ட கைது, பிள்ளையானுடைய கைதானது வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது மக்களோட கருத்துக்களை கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். ஸோ பிள்ளையாண்ட கைது வந்து இந்த சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத், பிள்ளையாண்ட கைது சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத்துக்கு மட்டுமல்ல, ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் தொடர்பான விசாரணைகளும் அங்கே மிச்சம் இருக்குது. அது தொடர்பான ஆதாரங்களும் இலங்கை அரசு கையில் இருக்குது. 2005ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஒரு பெரிய கொலை. இது கொலைன்னு சொல்றதை விட திட்டமிட்ட ஒரு சதி. அதாவது கிழக்கு மாகாணத்தில் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர், பாராளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராஜசிங்கம் பல எச்சரிக்கைகள், பல கொலை மிரட்டல்களுக்கு பிறகு அடிபடியாத ஒரு அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், தமிழர் என்ற ரீதியில கிறிஸ்துமஸ் தினத்தன்று அவருடைய மனைவியின் கண் முன்னே கொலை செய்யப்பட்ட ஒரு நபர். அதாவது கருணா தலைமையில செயற்படுற TMBP, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சியில உபதலைவராக அந்த டைம்ல பிள்ளையான சொல்லலாம். இவருடைய சகாக்கள் பல தங்களை கொடுத்து இவரை எலெக்ஷன்ல இருந்து விலத்து, கட்சியிலிருந்து விலத்து, இது செய்யக்கூடாது, நீ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பல முறை கொலை மிரட்டல்கள், அழுத்தங்கள் கொடுத்த பிறகு கூட அந்த மனுஷன் இல்லை, நான் நீதியும் நேர்மையாக தான் செயற்படுறேன், எந்தவித அச்சுறுத்தலுக்கும் நான் பயப்பட போற ஆள் இல்லைன்ற பிறகுதான் 7ஆவது கட்டத்தில் ஒரு சில ஆட்களை வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக 2015ஆம் ஆண்டு பிள்ளையான கைது செய்ய சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன் எல்லாம் பிரதானமான ஒரு அழுத்தம் கொடுத்தவர். அந்த டைம்ல இருந்த இலங்கை அரசுக்கு மைத்ரிபால சிறிசேன ஆட்சியில வந்து பிள்ளையான வந்து கைது செய்யணும், இந்த குற்றத்தை விசாரிக்கணும்னு சொன்ன நேரத்தில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டவர். அதோட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரியும் ஒரு 5-4 வருடத்துக்கிட்ட அவர் ஜெயிலில் இருந்தது. அந்த காலப்பகுதிகளில் திடீரென்று கோத்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பிறகு இடம்பெற்ற அந்த தேர்தல்களில் வந்து பிள்ளையான் என்ன வகையில் ஜெயிலில் இருந்த பிள்ளையான் வந்து இப்படி வென்றது, என்ன மாதிரி வென்றது தெரியாது. ஸோ எலெக்ஷனில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டு அந்த டைமில் அவர் வெளியே வந்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் சர்வதேசத்தில் பேசப்பட்டது இது ஒரு அரசியல் பின்புலம்னு சொல்லி. எந்தவித ஆதாரங்கள், நீதிமன்றத்தில் அவர் விடுவிக்கப்பட்டவர், எந்தவித ஆதாரங்களும் இல்லாத நிரூபிக்கிறேன்னு சொல்லி, ஆதாரம் இல்லாமல் தான் இத்தனை வருஷம் அவர் ஜெயிலில் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி இலங்கை அரசுக்கு தெரியல. ஸோ இப்படியான சம்பவங்கள் பிள்ளையாண்ட வாழ்க்கை வரலாற்றில் இருக்குது. பிள்ளையான் இலங்கை அரசோட இணைந்து, அதாவது தமிழ் விடுதலை புலிகளில் இருந்து பிரிஞ்சு இலங்கை அரசோட பிள்ளையான் மற்றும் கருணா குழுவினர் இணைஞ்ச பிறகு அவர்களுக்கான சுகபோக வாழ்க்கை இலங்கை அரசால் அமைச்சு கொடுக்கப்பட்டது. இலங்கை அரசு என்று சொன்னால் குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்தினர்களால் அவர்களுடைய கையாட்கள் போல அவர்களுடைய தேவையான சகல வேலைப்பாடுகளையும் செய்து கொடுக்கிற
ஒரு அமைப்பாகத்தான் இவர்கள் இருந்தார்கள். ஸோ அந்த காலப்பகுதிகளில் இவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகையின் அடிப்படையில் கேட்கப்பட்ட சகல வேலைகளும் செய்து கொடுக்கப்பட்டது. இலங்கை அரசுக்கு எதிராக அந்த காலப்பகுதிகளில் செயற்படுற அனைவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு எதிராக செயற்படுற அனைவரும் கடத்தப்பட்டார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். எந்த விதத்திலையும் அந்த காலப்பகுதிகளில் கடத்த முதல்ல கொடுக்கப்படுற அழுத்தங்களும் கொலை மிரட்டலுமே தவிர கடத்தின பிறகு யாரும் உயிரிழந்து திருப்பி அனுப்பப்பட்ட பதிவுகளோ சரித்திரங்களோ அங்கே இடம் பிடிக்கல. ஸோ இவைகள் மட்டுமில்ல, பிள்ளையாண்ட பேரில் ஊறுபட்ட வழக்குகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல கையில இருக்குது. ஸோ இது மட்டுமில்ல, அவருக்கு இப்ப தற்போது கைது செய்யப்பட்டிருக்க காரணம் துணைவேந்தர் முதல்வர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஆதாரங்கள் இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருக்குது. ஸோ அதை அடிப்படையாக கூட கைது செய்யப்பட்டவர் இருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் தொடர்பான கொலைக்குரிய ஆதாரங்களும் அவங்களோட கையில் இருக்கு. அந்த வழக்கும் திரும்பவும் பிள்ளையான் மேல கொண்டுவரப்படும். அதோட சேர்த்து சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கு. அதுக்கு அப்பாற்பட்டு இவர் மேல நிறைய மனித உரிமை முறைகள் இருக்குது. அதாவது சிறு வயது குழந்தைகளை இவர் படையணியில் இணைச்சு, அதாவது 2004 பிறகு நடந்த சம்பவம். இதை சில பேர் தூக்கி பிடிச்சிட்டு வரீங்க, தமிழ் விடுதலை புலி செய்த குற்றத்துக்கு இவர் என்ன செய்வார்னு சொல்லி 2004 பிறகு நடந்த சம்பவத்துல சிறுவர்களை படையணியில் இணைச்சு அவர்கள் கையில் ஆயுதங்கள் கொடுத்த மனித உரிமை முறைகள் சம்பவங்கள் நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது தொடர்பான விசாரணைகளும் இடம்பெறும் என்றும், அடுத்ததாக சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையானூடாக குறிவைக்கப்படும் அடுத்த தலை யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பேர் நான் குறிப்பிடப்படவில்லை. அவர் தற்போது அமைதியாக தலைமறைவாகிற ஒரு கட்டத்தில் தற்போது இலங்கையில் இருந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் பிரித்தானிய அரசால் ஒரு சில பேர் நேம் லிஸ்டுகள் தடை செய்யப்பட்டது. அவர்களுடைய நாட்டுக்கு வர முடியாத அளவுக்கு தடை செய்யப்பட்டது. ஸோ அந்த லிஸ்ட்டு இலங்கை அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் சம்பந்தம் இருக்குது. என்று சொன்னால் அந்த 4 முக்கிய குற்றவாளிகளுக்கும் இலங்கையில் பாரதூரமான குற்ற செயற்பாடுகள் தொடர்பான சம்பவங்கள் இருக்குது. அந்த விசாரணைகள் தற்போது நடந்து கொண்டிருக்குது. ஒவ்வொருவரும் இனி உள்ள வர வேண்டி வரும். ஸோ அவர்களுக்கு எதிரான வழக்கு நடைபெற்று தற்போது இப்போ அவர்களோட பயண தடைகள் கூட மிக விரைவில் அறிவிக்கப்படும். அதாவது வெளிநாடுகள் பயண தடை விதிச்சாலும் அவர்களுக்குரிய விசாரணைகள் இனிலமன்ற ஒரு இறுக்கமான கட்டத்துக்கு ஆதாரத்துக்கு வரும்போது கட்டாயம் அந்த தடை கூட வெளிவரும். ஸோ அந்த அடிப்படையில் பிள்ளையான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்க கிழக்கு மாகாண துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்காக பிள்ளையான் தற்போது ஆதாரபூர்வத்தோட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை அரசாங்கம் தற்போது அரசியல் பழிவாங்கல் இருக்கிறன்னு சொல்ல போனா அதை எந்த வகையில நீங்கள் உள்வாங்கணும்னு சொல்லி மக்களாக நீங்களாம் யோசிக்கணும். இதெல்லாம் அரசியல் பழிவாங்கல் இல்லை. காலம் கடந்து பாருங்க, எத்தனை வருஷம், 20 வருஷம் 25 வருஷம் கடந்து இப்படியான சம்பவங்களுக்கு நீதி தேடப்படுதுன்னு சொன்னா அரசாங்கம் நாங்கள் வாயில சொல்றது மட்டும் இல்லை, ஆதாரங்கள் எடுத்துக்கொண்டு தான் செய்கிறோம். ஏன் எந்த ஒரு ஆட்சியிலையும் ஆதாரம் இல்லாமல் எடுத்து செய்ய போய்க்கலாம். நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஆட்சி போய்க்கலாம், மற்றொரு ஆட்சி வரும்போது இவங்க வெளியே வருவாங்க. அப்போ ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுற பட்சத்தில் இவங்க வெளியே வந்தால் கூட சர்வதேசம் இதை வாயிலிருந்து கேட்கும். இது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு இந்த கைதியை நீங்கள் விடுதலை செய்கிறீங்க, இது ஒரு அத்துமுறை செயற்பாடு அரசியல் வரலாறுன்னு சொல்லி சர்வதேசம் கேட்கக்கூடும். ஸோ அதனால தற்போதைய அரசாங்கம் என்ன சொல்றால் ஆதாரங்களை தேடுது, ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் கைது செய்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பிள்ளையான் மட்டும் கிழக்கில் 2 முக்கிய பிரமுகர்கள் இன்னும் கைது செய்யப்பட இருக்கிறாங்க. அதுக்கு கூட நீங்கள் தயவு செய்து உங்களோட வீடுகளில் வெடிகளை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. முக்கியமான பிரமுகர்கள், உங்களோட மக்கள் மனதை கொண்ட கதாநாயகர்கள் 2 பேர் பின்னால் ஒன்றின் பின் ஒன்றால் வருவாங்க. தயாராக இருங்க நீங்கள் மக்கள் எல்லாரும். ஸோ மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.